வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் வில்லங்கத்தில் மாட்டியிருக்கிறார் டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா ஒரு பதிவை போட்டிருக்காரு. எல்லாரும் எங்களை ஏளனம் செய்கிறீங்க என்ன, அதாவது இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, அன்னபூர்ணா இவங்களோடலாம் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அதனால் நம்மளுடைய தொழில்களை வளர்க்க போகிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. உடனே கீழெல்லாம் கமெண்ட்டு ரைட்டுங்க, அப்புறம் அமெரிக்காவிலேருந்து ஜப்பான்லேருந்து நிறையா ஊருக்கு நீங்கள் முதலீடுகளை ஈர்க்க போனீங்களே, அப்போ அந்த முதலீடுகளை ஈர்க்கவே நீங்கள் போயிருக்க வேணாமே அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பெரிய அளவுக்கு விவாதமாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், முதலீடுகளை ஈர்க்க போனார்களா, வேறு எதுக்கு போனாங்க? இப்போ பிடிஆர் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள் வந்தவுடனே, அதேமாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிட இன்றைக்கி தங்கம் தென்னரசு தயாராக, அதை பற்றி ஒரு பேச்சும் இல்லை. திமுக அம்பலப்பட்டு நிற்கிறதா வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு 3200 கோடி சிஎம்டிஎல் இருந்தது, அந்த பணத்தை காணுமா, அந்த பணம் எங்கே போச்சு, அது சம்பந்தமான விவாதங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 4 பேர் டெல்லியில் பேசிகிட்டு இருக்காங்களாம். ஐயா எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நாங்கள் இந்த வயசுக்கு மேலெலாம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது திமுகவுக்கு தலைமைக்கு தெரியுமானா கண்டிப்பாக உளவுத்துறைக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியல. இன்னொரு பக்கம் கனிமொழி ஆதரவாளர்கள் புலம்பல். கனிமொழி அவர்கள் சத்தமே இல்லாமல் இருந்திருப்பார், கொஞ்ச நாளாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் கேட்கலாம், ஆரம்பத்துலேருந்தே சத்தம் இல்லாமல் தான் இருக்காங்கன்ட்டு. அதாவது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்ன கலைஞர் சொன்னார், வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி அவர்கள் குடும்பத்திலே பெண்களுக்கு உரிமை இருக்கிறதா என்ன தெரியல. கட்சியிலையும் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 78 பேர் இருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான், கீதா ஜீவன் மட்டும்தான் இன்றைக்கி மாவட்ட செயலாளர். கயல்வெளி செல்வராஜ் அமைச்சராக இருக்காங்க, பட் அவங்களுக்கு கூட மாவட்ட செயலாளர் இல்லை. அப்போ மகளிர் அணி முடங்கி விட்டது. சரி, மகளிர் அணியை முடங்கி விட்டது. மகளிர் அணியை நம்ம நிறையா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் அணியை சிக்கல் என்னென்னா, கனிமொழி அவர்களும் முன்னிறுத்தால் தான் மகளிர் அணி டெவலப் ஆகும், வேறு யாரும் முன்னிறுத்துறது. ஒரு பக்கம் இளைஞர் அணி வேகமாக இருக்குது, உதயநிதி அவர்கள் இருக்கிறதுனால அடுத்த முதல்வருங்கிற போது அவரை முன்னிறுத்துவதற்காக இன்றைக்கி கனிமொழி பின்தள்ளப்படுகிறார். இது கனிமொழிக்கு தெரியுமானா, உங்களுக்கு எனக்குமே தெரியுமா, கண்டிப்பாக தெரியும். அப்போ பிஜேபி அப்படிங்கிறது கனிமொழி அவர்களை வைத்து சில விளையாட்டு விளையாட போகிறது. தோத்தாங்கன்னா இருக்குது கச்சேரி அப்படி நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஆர்பி ராஜா பதிவிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலான்னு பார்க்குறோம். டிஆர்பி ராஜா அவர்கள் போட்ட பதிவு என்ன சொல்கிறாரு, அது மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸு, அன்னபூர்ணா இவங்களோடலாம் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அது சில பேருக்கு ஏளனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறார். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்தது, அதில் நிறையா பேரோட ஒப்பந்தம் போட்டாங்க, அதை பெருமையாக சொல்லிகிட்ருக்கார். ஏற்கனவே பாஸ்கான் நிறுவனம் இத்தனை கோடி வந்துடுச்சு சொல்லி கதை விட்டவர் தான் இவர். இப்படி போக்கும்போது கீழே மக்களுக்கு நிறைய மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னங்க, நீங்கள் லூலு மால் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் ஏதாவது லூலு மால் வந்திருக்கா? லூலு யார் தெரியுமா? கேரளாவில் பெரிய ஆளுப்பா, அவரோடய போய் ஒப்பந்தம் போட்டு வந்துட்டார்ப்பா. பாருங்கள், துபாயில் மால் எப்படி கட்டியிருக்காரு பாரு, அதே மாதிரி வரப்போகுது. எங்கெங்கே வரப்போகுது? சென்னையில் வரப்போகுது, கோயம்புத்தூர், மதுரை, எல்லா ஊர்லேயும் வரப்போகுதுப்பா லூலு மால். சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் லூலு மால் என்ன கதையாச்சு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XY அந்த ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனங்க, அது பெரிய அளவுக்கு முதலீடுகள் பண்ண போகுதுங்க, டயர்லாம் தயாரிக்க போகிறான்னீங்க, வஞ்சா வரல. இப்படி எவ்வளவு தொழிற்சாலைகள் வரும் நாங்கள் கையெழுத்து போட்டோம்னு சொல்லி அமெரிக்கா போய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பான், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, இவங்க போன துபாய், எல்லா ஊருக்கும் போனீங்க. எல்லா ஊர்லேயும் போய் முதலீடுகளை என்ன ஈர்த்துட்டு வந்தீங்க? அப்போ நீங்கள் முதலீடுகளை ஈர்க்கிறோங்கிற போர்வையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க. அந்த வெளிநாட்டுக்கு போனது முதல்வர் குடும்பம், திமுக அவங்களுடைய சொந்த காசில் தான் போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி உண்மையிலேயே யார் காசு கொடுத்தாலும் கேட்குறாரு ஒருத்தர், இது வரைக்கும் பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அமெரிக்கா போனதை கேட்டால் உடனே பதில் வருது, இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ நீங்கள் யார் பணத்தில் போனீங்க? ஒன்று. சரி, போனீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் போகிறீங்க, எவ்வளவோ செலவு, இதெல்லாம் யார் வீட்டு காசுனா நம்ம வீட்டு காசு. சரி, அதில் முதலீடுகளை எவ்வளோ ஈர்த்தீங்கிறதுக்கு இது வரைக்கும் தெளிவான ஒரு புரிதலே இல்லையே. திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி, நாங்கள் தமிழ்நாட்டை மேம்படுத்தி விட்டோம். இன்றைக்கு கூட அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் சொல்லியிருக்கார், நாங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விட்டோம்னு. நீங்களே சொல்லுங்கள், தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னணியில் இருக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஒப்பந்த செவிலியர்களுக்கு காசு கொடுக்க முடியலன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொன்னது தமிழக அரசு. உங்களுடைய நிலைய வித்துவானான செல்வ பெருந்தகை சொல்கிறார், அவர் தான் அந்த நிலைக்குழுவில் தலைவர். ஆமாங்க, ஃபண்டு இல்லாமல் தடுமாறுது. அரசியல் பரசில் வரக்கூடிய செய்தி, பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கலான்னு நினச்சோம், அமைச்சர்கள்லாம் கொடுக்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காசு இல்லைங்கிறாங்க. இதானே இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி.
ஒரு பக்கம் பார்த்தா டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி வருமானம், அத்தனை கோடி வருமானங்கிறீங்க, அந்த காசெல்லாம் எங்கேப்பா போச்சு? கேட்டால் ஒன்றிய அரசுன்னு பழைய பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றமே கேட்டுச்சு, இன்றைக்கி செவிலியர்களுக்கு காசு கொடுக்கல, ஏன்பா கொடுக்கலன்னா ஒன்றிய அரசுன்னு சொன்ன உடனே, ஏன்பா இதுக்கெல்லாமா ஒன்றிய அரசு காசு கொடுக்கும்? இந்த காசு கூட உங்ககிட்ட இல்லையா? தலை நிமிரும் தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறீங்க, இதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா? கேட்டது உச்சநீதிமன்றம். கரெக்டுங்களா? இப்போ முதலீடுகளை இவங்க எவ்வளோ ஈர்த்தாங்கங்கிற கேள்வி இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, கண்டிப்பாக பேசும் பொருளாகும். ஏற்கனவே விஜய் பேசிட்டாரு, எடப்பாடி பழனிசாமிலாம் பேசிட்டாங்க. இப்போ மறுபடியும் டிஆர்பி ராஜா எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, நாங்கள் வந்து உள்நாட்டில் வந்து நிறைய பேர்கிட்ட ஒப்பந்தம் போட்டோம், கரெக்டு, வெளிநாட்டு ஒப்பந்தம்லாம் ஏன் வரல? இன்னொன்று கேட்குறாங்க. மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி, அதுக்கப்புறம் நம்ம மும்பை பெட்னாவிஸ், இப்போ சமீபத்தில் நடந்த டாவோஸ் நடந்த மாநாட்டில் போய் பெருமளவுக்கான முதலீடுகளை 3 மாநிலம் ஈர்த்திருக்காங்க. அதில் வந்து மம்தா பானர்ஜியில் அங்கே போகவே இல்லை, போகாமையே ஈர்த்திருக்காங்க. முதலமைச்சரே போகிறாரே, போய் என்ன ஈர்த்துட்டு வந்தீங்கிற கேள்வி எழுமா எழாதா? நல்லா யோசனை பாருங்க. அப்போ துபாய் நீங்கள் போனது எதுக்கு? முதல்ல உங்கள் மருமகன் ஃபஸ்ட்டு போகிறாரு, நீங்கள் பின்னாடி போகிறீங்க. கேட்டால் அதானியோட சேர்ந்து மோடி வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பாசிச பாஜகங்கிறீங்க, நீங்கள் பண்ணுறது என்னங்கிற கேள்வி வருமா வராதா? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை முதலீடுகள் வந்துச்சு நீங்களே சொல்லுங்கள். வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருக்கிறது? ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு கூப்பிட்றாங்க, 52 பேர் எடுக்கிறாங்க, நிற்கிறது பார்த்தா 10,000 20,000 மக்கள் நிற்கிறாங்க. குரூப் 4 தேர்வு கால்ஃபர் பண்ணால் 12 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. கேட்டால் வேலை வாய்ப்பை நாங்கள் வந்து நிறையா பெருக்குகிறோம். பாருங்கள், ஒரு வீடியோ பாருங்கள், சன் நியூஸில் போடுறாங்க பாருங்கள். வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு வேலைக்கு வந்து இவ்வளோ பேர் கட்டுக்கடங்காத மக்கள் நிற்கிறாங்க. யூபியில் பாருங்கங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் என்ன வாழுது? இதெல்லாம் பொது ஊடகங்களில் யூடியூப் ஃபேஸ்புக்கில் வரதை திமுகவால் பொறுக்க முடியல. யாரும் இதை பற்றி பேச முடியாது. கேட்டால் எல்லாத்துலேயும் நாங்கள் நம்பர் 1. எதுலேங்க நம்பர் 1? இப்போ பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருந்தால் நீங்கள் ஏன் செலவுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள்? சரி, அப்படியே பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருந்தால் நீங்கள் கடனெல்லாம் அடைச்சிருக்கலாமே. 9 லட்சம் கோடி கடனில் வாங்கி வச்சுருக்கீங்க, உண்டா இல்லையா? இதையெல்லாம் மறைத்து விட்டு மறுபடியும் நம்பர் 1 கேட்டால் ஒன்றிய அரசே சொல்லிடுச்சு. எங்கே ஒன்றிய அரசு என்ன சொன்னாங்க? மோடி வந்து வெளிக்க போகிறாரு. ஆமாங்க, ஒன்றிய அரசு நாங்கள் எங்கே சொன்னோம், எப்போ சொன்னோம்? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ டிஆர்பி ராஜா மீண்டும் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை ஆகிடுங்கிற மாதிரி நாங்கள் முதலீடுகளை ஈர்த்து விட்டோன்னு பழைய பல்லவியை பாடியிருக்கார். நல்லா ஒன்று தெரியுது, டிஆர்பி ராஜா அப்படிங்கிறவருடைய என்ன சொல்கிறதோடைய புரிதல் நமக்கு ஒன்றும் புரியல. இதே மாதிரி பாஸ்கார்டு நிறுவனம் சொல்லி மாட்டினாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமானம். பாஸ்கார்டு நிறுவனம் அப்படி ஒரு முதலீடே இல்லைன்னு மறுக்கிறாங்க. கேட்டால் இந்த பாஸ்கார்டு இல்லை வேறு பாஸ்கார்டுங்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல. பேட்டா ஷோரூம் நமக்கு தெரிஞ்சு ஒன்று தான், இந்த பேட்டா இல்லை வேறு பேட்டா அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? யாரை ஏமாற்ற பார்க்குறாரு? ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் திமுக எப்படிலாம் முட்டு சந்துக்கு போகுதுன்னு பாருங்கள். ரெண்டாவது பக்கம் இப்போ ஒரு 4 அமைச்சர்கள் வந்து டெல்லியில் பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். நீங்கள் நல்லா லாஜிக்காக கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்போ நம்ம துரைமுருகன் இருக்கார், அவங்க பையன் கதிரானந்தை உள்ளே தூக்கி வைக்க போகிறாங்க அப்படின்னு சென்ட்ரல் நினச்சிட்டா, இல்லை ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவான்னு துரைமுருகன் நினைப்பாரா, இல்லை பையனை காப்பாற்றுவாரா? நீங்களே சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அவருக்கு 86 வயசு, ஹாஸ்பிட்டலில் வேறு இருக்கார். KN நேரு அவர் மேலே, அவங்க பையன் மேலே, தம்பி மேலே எல்லாத்தையும் இடி உள்ளே நுழைஞ்சிச்சு. அவர் மேலே ஆதாரம் இருக்குதுங்க, FIR போடுங்கன்னு வரைக்கும் எழுதிட்டாங்க லெட்ரு. அதுக்கப்புறம் ஏன் வந்து இடி நினைவூட்டல் கடிதம் எழுதலை? அவர் மேலே FIR போடுறதுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கல? ஏன்னா மேலே ஒரு டீலிங்கில் இருக்கார். இப்போ KN நேருகிட்ட ஒரு 30 தொகுதி கொடுத்துருக்காங்க. நேரு அவர்களே, ரொம்ப நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதி மட்டும் வேலை பாருங்கள், ரொம்ப வேலை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் வேலையே பார்க்க மாட்டேன், அமைதியாக விட்டுறேன் அப்படி தானே சொல்லுவார். இல்லை நான் பெருசாக வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லுவார். அப்போ இருக்கக்கூடிய இதிலே பாதி போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், ஐ பெரியசாமி அவருடைய பொண்ணு வீட்டு வரைக்கும் GST வந்துருச்சு. அதில் என்ன சிக்கல்னா, அந்த பல பணங்கள் வந்து அவருடைய மில் கம்பெனியில் எழுதியிருக்காங்களாம் கணக்கு. அதுதான் இப்போ மாட்டிக்கிச்சு. அவர் வந்து இப்போ வந்து அவர் தொகுதியை பார்ப்பாரா, ஆத்தூர் தொகுதியை மட்டும் பார்ப்பாரா, இல்லை முழுக்க தொகுதியை ஜெயிக்கணுங்கிற முயற்சியில் எடுப்பாரா? அப்போ இவங்க ஒரு டீலிங்கில் இருக்காங்க. இந்த டீலிங் எல்லாம் உளவுத்துறைக்கு தெரிஞ்சும் முதல்வர்கிட்ட சொல்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய டீலிங். அது என்ன எப்படி இருக்குன்னா, முதல்வர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சுக்கிட்டு இந்த அதிகாரிகள் மிகப்பெரிய விளையாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முதல்வர் இருக்கிறதுனால தான் பொறுப்பு டிஜிபியை வச்சு ஓட்ட முடியுது. இதே ஜெயலலிதா அம்மாவோ எடப்பாடியாக இருந்தால் பொறுப்பு டிஜிபி போட முடியுமா? கலைஞர் இருந்தால் போட முடியுமா பொறுப்பு டிஜிபி? யாருப்பா அது? எதுக்கு பொறுப்பு டிஜிபி போடுறீங்க? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அதாவது பொறுப்பு டிஜிபியா ரத்தோர் அவர்களோ இல்லை அவங்களோ 3 பேர் இருக்காங்க, ராஜீவ் அவர்களோ, இவங்கெல்லாம் வந்தால் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? ரத்தோர் அதுவும் திமுகவோட நெருக்கமாக தான் இருக்கார். அவங்களாம் வரக்கூடாது.
ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வரணுங்கிறதுக்காக முதல்வரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது முதல்வருக்கே தெரியாமல் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இருந்தால் தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் தான் நம்ம செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த முதல்வருக்காக எதையும் பண்ண இன்றைக்கி பல அதிகாரிகள் தயாராக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஐடிவிக்கு பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து இந்த டேட்டாலாம் பறிமுதல் பண்ணதாக செய்தி வருது. உள்துறை அமைச்சகமும் கவர்னரும் தலையிட்டதுனால தான் அது வந்து அந்த மாளிகை தலையிட்டவுன்னு அப்படி ஆஃப் ஆகுது. அதிமுகவுக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன யோசனை பாருங்கள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பிஜேபிகிட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கும்போது எப்படி வந்து திமுக 200 வெல்லுவீங்களா? அதையும் தாண்டி அமைச்சர்கள் என்னப்பாங்க, என்னப்பா அது தம்பிகள்ங்கிற போர்வையில் அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதே தம்பி, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா தம்பிகள் முதல்ல யார்? நம்மளாம் கஷ்டப்பட்டு அடிபட்டு ஓதப்பட்டு வந்துட்டு நிற்கிறோம். இவங்க ஒரு தம்பிகள்னு ஒரு பக்கத்தில் ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிறாங்க நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? பழனிசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணால் பழனிசாமி எடுக்கிறாரா இல்லை வேறு யார் எடுக்கிறா? நல்லா யோசனை பாருங்க. அப்போ இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது வந்து அமைச்சர்கள் வரைக்கும் பட்ட எரிச்சலாகுது. அவர்களும் வேலை செய்யாமல் முடங்க ஒரு எழுதி வச்சுக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் என்ன ஆக போகுது பாருங்கள். முதல்ல எம்எல்ஏ யார் எம்எல்ஏன்னு அறிவிக்கிட்டான். அப்புறம் இருக்குது பஞ்சாயத்து, பெரிய அளவுக்கு பஞ்சாயத்து வரும். இன்னொரு பக்கம் கனிமொழி. இன்றைக்கி ஜூபியில் கூட ஒரு பெரிய ஆர்டிக்கல், புறக்கணிக்கப்படும் மகளிர் அணி. உண்மையிலேயே திமுகவில் மகளிர் அணி இருக்காங்கிற அளவுக்கு இன்றைக்கி செயல்பாடு இருக்குது. நீங்கள் ஜெயலலிதா அம்மாவிட்ட வந்து பெண்கள் ஓட்டு ஏன் கிடைச்சாங்கன்னா தாலிக்கு தங்கம், ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த நிறையா திட்டங்கள், பிங்க் நிற அந்த ரோந்து வாகனமாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகளிர் காவல் நிலையமாகட்டும், நிறைய பெண்களுக்கு பண்ணாங்க. அந்த வாக்குகளை நீங்கள் கவரணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, உரிமை தொகை கொடுத்தீங்க, சரியான முடிவு. ஆனால் மகளிர் அணியுடைய செயல்பாடே இல்லையே. ஏன்னா மகளிர் அணியில் வந்து கனிமொழி இருக்க வரைக்கும் அவங்கள பெருசாக நீங்கள் காட்டக்கூடாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கனிமொழி அவங்கள வந்து பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் காட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தீங்க. ஏன்? உங்களுக்கு ஒரு அச்சம். அதாவது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து டிடிவி ஓபிஎஸை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் உள்ளே வந்தால் பழனிசாமிக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. கனிமொழியை ஏன் ப்ரொமோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பயம். அவங்கள ப்ரொமோட் பண்ணால் உங்கள் பையனுக்கு பாதிப்பு உண்டா இல்லையா? அதுதானே. சரி, இன்னொன்று கேட்குறோம். பெண்களுக்கு சொத்துரிமையில் வந்து பங்கு இருக்குதுன்னு கலைஞர் கொண்டு வந்தார் எல்லா மீட்டிங்லையும் பேசுகிறீங்களே, உங்கள் வீட்டிலே நீங்கள் பங்கு கொடுக்க மாட்டீங்களே? நல்லா யோசனை பாருங்கள். குடும்பம் இருந்தால் எல்லாம் சொத்தில் சரி பங்கு வேணும்ல. கனிமொழி எந்த இடத்துல வச்சுருக்கீங்க? ஒரே எம்பி அவங்க அரசியலை தன் மூச்சாக நினைக்கிறார். அவருக்கு அந்த பதவி இல்லை. சினிமாவை தன்னுடைய மூச்சாக நினைத்து கொண்டு வர முன்னிறுத்துறீங்க அப்படின்னா மக்கள் இப்படி ஏற்றுக்குவாங்க? இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை இன்னும் பெருசாக வெடிக்கப் போகிறது. ஏன்னா இவங்க மற்ற கட்சியை சொல்லுவாங்க, அங்கே ஜான ஆரோக்கியசாமிக்கும் ஆதவுக்கும் சண்டை, இவருக்கும் அவருக்கும் சண்டை, எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் சண்டை, அவருக்கும் இவருக்கு சண்டை. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சண்டை இன்றைக்கி பெரிய லெவலுக்கு ஆகிட்டு இருக்கு. அதை வந்து மறைப்பதற்கு தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள். அதாவது சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா விவாத மேடைன்னு வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து ஒரு யாரோ ஒருத்தர் ஆதரவாளர்னு சரியாக பேச மாட்டார், அவர் உட்கார வைப்பாங்க. இந்த பக்கம் திமுகவில் 3 பேர், திமுககாரர் ஒருத்தர் வருவார், பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வருவார், சமூக செயல்பாட்டாளர், எல்லாம் திமுக தான். தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலினெல்லாம் அசைக்க முடியாதுங்க. பார்க்கணுண்ணே, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிம்பாங்க, மூத்த பத்திரிகையாளர். ஸ்டாலினெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவங்களே சொல்லிட்டு இருக்குது. வெளியில் போய் மக்கள்கிட்ட கேட்குறாங்களான்னு தெரில. இவ்வளோ அநியாயம் பண்ணிவிட்டு மறுபடியும் திமுக வரும்னு நினைக்கிறாங்களே, உண்மையிலே புரியல. ஒருவேளை நமக்கு தான் ஒன்றும் தெரியலையா அப்படின்னு பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா தினந்தோறும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள். அப்போ இன்றைக்கி மகளிர் ஓட்டு திமுகவுக்கு போயிடுச்சு. மகளிர் அணியிலேருந்து இந்த ஹெலன் டேவிட்சன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவங்க வந்த போதும் செயல்பாடு இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் 1000 ரூபா நாணய முதல்வன் இளைஞருக்கு கொடுக்குறீங்க, அந்த வாக்கு விஜய்கிட்ட போயிடுது. போகுதா இல்லையா? இளைஞர்கள் ஓட்டு இவங்களுக்கு இருக்குமா? அதுக்கப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபா உரிமையத்தை கொடுக்குறீங்க, அந்த பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? நீங்கள் 2 திட்டம் தான் ஃபேமஸாக வச்சுருக்கீங்க. அந்த 2 திட்டத்தில் பயனாளிகளும் விஜய்க்கு ஓட்டு போட்டால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு தான் வந்து உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், வீடு தேடி ரேஷன், இதெல்லாம் ஏதோ போட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்க. எந்த உருட்டலும் முடியாது. ஏன்னா கையில் காசு இல்லை. திமுக செல்வாக்கான கட்சி. திமுகவில் இருப்பவர்கள் மில்லியன் கணக்கில் லட்சக்கணக்கில் கோடீஸ்வரர்கள். ஆனால் தமிழக அரசு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி பல்கலைக்கழகத்துக்கு போடுறதுக்கு நிதி இல்லை, ஒப்பந்த செவிலியர்களுக்கு கொடுக்க காசு இல்லை. ஆனால் பேனா நினைவு சின்னம் மட்டும் அமைக்கணுங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. பரந்தூரில் விமான நிலையம் கட்டியே ஆகணும். ஏன் பரந்தூரில் விமான நிலையம் எப்படிங்க? பரந்தூரில் விமான நிலையம் கட்டுனா சென்னையில் வந்து டிராஃபிக் குறையுங்கிறார் டிஆர் பாலு. டிஆர் பாலுக்கு அப்படி என்ன அக்கறை பரந்தூர் விமான நிலையத்தின் மீது? மக்களுக்கு புரியாமையாக இருக்க. விமான நிலையம் வரலைன்னா டிஆர் பாலுக்கு சென்னையை பார்த்து அப்படி என்ன கவலை? அதுவும் லாஜிக் சொல்கிறார் பாருங்கள். பரந்தூரில் விமான நிலையம் வரலைன்னா சென்னையில் வந்து டிராஃபிக்கு ஆகுமா? பரந்தூரில் விமான நிலையம் கட்டினா சென்னையே மழை வந்தால் மூழ்கிருங்கிறாங்க. சதுப்பு நிலத்தில் வந்து வீடு கட்டுறீங்களே, அங்கே தான் தண்ணி தேங்க போகுது.
இப்படிப்பட்ட அறிவாளிகள் வைத்துக்கொண்டு இவர்கள் 200ஐ வெல்வோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுங்கிறாங்க. மக்கள் சரியான பாடத்தை பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சொல்கிறது சரின்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.